மதுரை தமிழிசை சங்கத்தின் முதுநிலை அறங்காவலராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் 92 வயதான இளைஞர்தான் மத்திய அரசின் வருமான வரித்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய திருமிகு எஸ் மோகன் காந்தி அவர்கள். அன்பின் திருவுருவம், ஆற்றலின் மறுவடிவம், பண்பின் உறைவிடம், பாசத்தின் இருப்பிடம், நட்பின் சிகரம், நாணயத்தின் சின்னம், இன்சொல்லின் விளைநிலம், ஈகையின் வித்து, ரேவதி ராகத்தில் திருக்குறள் முற்றோதுதல் பயிற்சியில் எண்ணற்றோரை ஈடுபடுத்தி நாளும் இன்னிசையால் நற்றொண்டு ஆற்றுபவர். மருத்துவர் சுந்தரனார் பாக்கியலட்சுமி இணையரின் புதல்வர். மதுரை கல்லூரியில் இயற்பியலில் பட்டமும், சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டமும், பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்தில் பட்டய படிப்பும் முடித்தவர். மத்திய அரசின் இந்திய வருமான வரித்துறையில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்து பல்வேறு நிலைகளில் உயர்ந்து வருமான வரித்துறையின் இணை ஆணையராக பணி நிறைவு பெற்றவர். அதன்பின் வழக்கறிஞராகவும் வருமான வரி ஆலோசகராகவும் தொடர்ந்து பணியாற்றுகிறார். பல்வேறு சமூக மேம்பாடு, கலை பண்பாட்டு அமைப்புகளில் முக்கிய பொறுப்பேற்று அயராது தொண்டாற்றும் அறப்பணி செம்மல். அரசு உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பல்வகை விருதுகளை பெற்ற வித்தகராக விளங்குகிறார். இவரின் பல்வகை திறனையும் பன்முக ஆளுமையையும் பாராட்டி பெருமையுடன் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழங்கும் சிறப்புமிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2025 வழங்குபவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். மாபேசி என்று அன்புடன் அழைக்கப்படும் பேராசிரியர் முனைவர் மாபே சீனிவாசன் அவர்கள் சிவகங்கையை அடுத்துள்ள சேந்தி உடையநாதபுரம் சிற்றூரில் ம பெரியசாமி சிட்டாள் இணையருக்கு 1943 பிறந்தவர். பொருளியல் பட்டம் பயின்றபின் மதுரை தியாகராயர் கல்லூரியில் முதுகலை பட்டம் தமிழில் பயின்று அதே கல்லூரியில் 34 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றியவர். ஆழ்வார்களின் அருளி செயல்களையும் வியாக்கியானம் பேருரைகளையும் விரும்பி கற்றவர். ஸ்ரீ ராமானுசரின் 1000வது ஆண்டு சிறப்பு வெளியீடும், ஆழ்வார்களும் தமிழ் மரபும் கம்பனும் ஆழ்வார்களும் கம்பனில் சங்க இலக்கியம், வண்டாட பூமலர, திருமுருகாற்றுப்படை மற்றும் பரிபாடல் உரை விளக்கம், பல்வகை பதிப்புகள் என இன்னோரன்ன நூல்களை தொடர்ந்து எழுதுபவர். தினமணி நாளிதழிலும் இவருடைய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. இவரின் பன்முகத் திறனையும் பல்வகை இலக்கிய அறிவாற்றலையும் வியந்து போற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2025 வழங்குபவர் தவ திரு குன்றக்குடி அடிகளார். பேராசிரியர் போ ராஜமாணிக்கம் அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்வி பேரவை செனட் உறுப்பினராகவும், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளராகவும், மாநில தலைவராகவும், அகில இந்திய மக்கள் அறிவியல் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும் செயற்பட்டுள்ளார். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாத இதழான விஞ்ஞான சிறகின் ஆசிரியராகவும், சிறுவர்களுக்கான தொழிற் இதழின் எழுத்தாளராகவும் இருந்து வருகிறார். வானொலியில் அறிவியல் பகுதிகளில் பங்கு பெற்று வருகிறார். சுமார் 50க்கும் மேற்பட்ட கல்வி, அறிவியல், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பிரச்சார நூல்களை எழுதியுள்ளார். அகில இந்திய மக்கள் அறிவியல் இயக்கத்திற்காக ஆங்கிலத்தில் சயின்டிஃபிக் டெம்பர், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020, மக்கள் அறிவியலின் குரல் ஆகிய தொகுப்பு நூல்களை வழங்கியுள்ளார். அரசு உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பல்வகை விருதுகளை பெற்ற வித்தகராக விளங்குகிறார். இவரின் பன்முக திறனையும் பல்வகை ஆளுமையையும் பாராட்டி பெருமையுடன் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழங்கும் பெருமைமிகு விருதுதான் அறிவியல் களஞ்சியம் விருது. வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி அடிகளார். வட்டம் சென்னையம்பட்டி சிற்றூரில்
முத்துசாமி சீனிவாசம்மாள் இணையரின் புதல்வராக பிறந்தவர். இளமையிலேயே திருக்குறளிலும் அறிவியல் ஆய்வுகளிலும் மிகுந்த ஆர்வமுடையவராய் திகழ்ந்தார். தமிழில் முதுகலை பட்டமும் விலங்கியலில் முதுகலை பட்டமும் பெற்றவர். கல்வியியலில் பட்டமும் முதுகலை பட்டமும் பெற்றவர். மதுரை பழையனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுநிலை அறிவியல் ஆசிரியராக 35 ஆண்டுகள் பணியாற்றி எண்ணற்ற குழந்தைகளின் இதயங்களில் இடம்பெற்றவர். அறிவியல் கண்காட்சிகள் பல நிகழ்வதற்கு பெருந்துணையாய் திகழ்ந்தவர். குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே திருக்குறள் மிகுதியாக பரவுவதற்கும் அறிவியல் தொழில்நுட்பத்திறன் குறித்த விழிப்புணர்வு இளைஞர்களிடையே மிகுதியாக ஊட்டுவதற்கும் பல்வகை அமைப்புகளின் மூலம் அருந்தொண்டாற்றுகின்றார். திருக்குறள் முற்றோதுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்த்தி நிறைய இளைஞர்களின் உள்ளங்களில் திருக்குறள் நெறிபரப்பும் சீரிய பணிகளை சிறப்பாக செய்கிறார். பல நிறுவனங்களின் பல்வகை விருதுகளை பெற்ற வித்தகராக விளங்குகிறார். இவரின் பல்வகை திறனையும் பன்முக ஆளுமையையும் பாராட்டி பெருமையுடன் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழங்கும் சிறப்புமிகு விருது அறிவியல் களஞ்சியம் 2025 வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். அறிவியலில் பட்டமும் தமிழில் முதுகலையும் முடித்த பின் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் தமிழில் முனைவர் பட்டம் பெற்றவர். முதலில் சென்ட்ரல் வங்கியில் 3 ஆண்டுகள் பணியாற்றி உள்ளார். அதன்பின் மதுரை செந்தமிழ் கல்லூரியில் தமிழ் துறையில் பேராசிரியராக பணியை தொடர்ந்து 27 ஆண்டுகள் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார்கள். 2010 பணி நிறைவு பெற்றாலும் 2015 முதல் 2017 வரை மத்திய அரசின் பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் மூலம் 3 ஆண்டுகள் தகைசால் பேராசிரியராக திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியுள்ளார். மாநில, தேசிய மற்றும் உலகளாவின பன்னாட்டு கருத்தரங்கம், மாநாடுகளில் 200க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியுள்ளார். 40 நூல்களை எழுதியுள்ளார். அதில் சாகித்ய அகாடமி வெளியீடுகள் 5 அடங்கும். அவர்கள் கணவர் தமிழறிஞர் முனைவர் இரா மோகன் அவர்களின் படைப்புலகம் ஆய்வுக்கோவை நூல் குறிப்பிடத்தக்கதாகும். இவர் 30 முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் 140 ஆய்வியல் நிறைஞர் பட்ட ஆய்வாளர்களையும் உருவாக்கியிருப்பது இவரின் ஆய்வியல் நெறிகாட்டலுக்கு சான்று பகரும். அரசு உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பல்வகை விருதுகளை பெற்ற வித்தகராக விளங்குகிறார். இவரின் பல்வகை திறனையும் பன்முக ஆளுமையையும் பாராட்டி பெருமையுடன் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழங்கும் அறிவுக்களஞ்சியம் விருது 2025 வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். மதுரை லேடிடோ கல்லூரியில் தமிழில் பட்டம் முதுகலை முடித்த பின் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்ற பின் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் 28 ஆண்டுகள் தமிழ் துறையில் பல்வேறு நிலைகளில் பணி செய்துள்ளார். குறிப்பாக தமிழியல் துறை, இலக்கணம் மற்றும் இலக்கண திறனாய்வுத்துறை, இக்கால இலக்கியத்துறை, இலக்கியமும் மானுடவியலும், திருக்குறள் இருக்கை ஆகிய துறைகளின் தலைவராய் அரும்பணி ஆற்றியுள்ளார். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினர், கூடுதல் தேர்வாணையர், பதிப்புத்துறை அதிகாரி, பல்கலைக்கழக மானியக்குழு சிறப்பு நிதி நல்கை குழு மற்றும் தமிழியல் புலம் ஒருங்கிணைப்பாளர் என பல்வேறு பதவிகளில் முத்திரை பதித்த வித்தகராய் விளங்குகிறாய். ஒப்பிலக்கியம், பெண்ணியம், உளவியல், மானுடவியல் ஆகியன இவரின் ஆழங்கால் பட்ட ஆய்வு களங்கள். 30 முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் 183 இளநிலை ஆய்வாளர்களையும் உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. இன்னும் 7 பேர் இவரிடம் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர். செவ்வியல், சங்க செவ்வியல், ஒப்பிலக்கண கோட்பாடுகளும் பிறதுறை ஒப்பீடுகள் என 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். அரசு உள்ளிட்ட பல நிறுவனங்களின் பல்வகை விருதுகளை பெற்ற வித்தகராக விளங்குகிறார். இவரின் பல்வகை திறனையும் பன்முக ஆளுமையையும் பாராட்டி பெருமையுடன் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழங்கும் சிறப்புமிகு அறிவுக்களஞ்சியம் விருது 2025 வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள்.